ரெட்மி மொபைல் இருக்கக்கூடிய பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகக்கூடிய இஷ்யூவை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் மோட் அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி சேவர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட்மி மொபைலில் இந்த பேட்டரி ட்ரைன் ஆகக்கூடிய இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தடுக்க முடியும். அதனால் நீங்கள் பேட்டரி சேவரை இதில் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து இருக்கும், லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே. அப்படி அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் மோட் டார்க் மோட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் மோட்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்படி வந்து டார்க் மோடில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரெயினிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் டார்க் மோடில் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே செட்டிங்ஸில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு மோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி அப்படின்ற அந்த ட்ரைனிங் இஷ்யூ வந்து இருக்காது. அதனால் அதில் வந்து பேலன்ஸ்டில் வந்து வச்சுக்கோங்க. இதில் கஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஜாஸ்தியாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் டிஃபால்ட் மோடில் வச்சுட்டீங்க ரெக்கமெண்டடில் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து எடுக்கும். அதனால் அந்த ஒரு மோடை நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதில் எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி சேவர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருக்கும். ரெக்கமெண்டடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் அப்படின்றது வந்து ஆன் ஆகிருக்கும். இதே மாதிரி எல்லா ஆப்லையுமே வந்து பேட்டரி சேவர் ஆனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசாக யூஸே பண்ண மாட்டீங்க ஒரு சில ஆப்ஸ் எல்லாம். அந்த ஆப்பெல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் பேட்டரி ஆப்ஷன் இருக்கும். அந்த பேட்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன்னே ஆகாது. ஸோ பேட்டரியே வந்து உங்களுக்கு கன்சப்ஷன் வந்து பண்ணாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டட் அப்படின்ற மாதிரி பேட்டரி சேவர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாத ஆப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்ட்ரிக்டட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்மி மொபைலில் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ரைன் ஆகுது அப்படின்னா இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடிய இந்த ஒரு இஷ்யூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.